வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம வரலாற்று அலசல்ல உலகத்தோட ஒரு மிகப்பெரிய மர்மத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா அந்த 10 டன் எடை கொண்ட முக்கியமான கேள்விக்கே போயிடலாம். உண்மையிலேயே இந்த பிரமிடுகளை எப்படி தான் கட்டினாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல டன் எடை கொண்ட அந்த பிரம்மாண்டமான கற்களை மனுஷங்க எப்படி தூக்கி இருப்பாங்க? ஏலியன்ஸ் கட்டியிருக்குமா, இல்லனா பேய்கள் கற்கள் எல்லாம் தூக்கி வச்சுதான்னு பல கட்டுக்கதைகள் காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. அரசர்களோட உடல்களை பாதுகாக்கும் இந்த மாபெரும் கல்லறைகளை மனுஷங்க எப்படி கட்டியிருக்க முடியும்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம எந்த கற்பனை கதைகளையும் பார்க்க போறதில்ல. முழுக்க முழுக்க சகதியும் வியர்வியும் கலந்த மனுஷங்களோட உண்மையான பிரமிக்க வைக்கும் பொறியியல் திறமையை தான் பார்க்க போறோம். சரி, முதல் ஆதாரம் என்னன்னு பார்ப்போம். எடுத்த எடுப்பிலேயே அவங்க இந்த முக்கோண வடிவ பிரமிடுகளை கட்டி விடல. அதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள், தவறுகள் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மஸ்தபா. அரபு மொழியில மஸ்தபானா பெஞ்ச் அல்லது பலகைன்னு அர்த்தம். ஆரம்பத்துல தட்டையான மேற்பகுதியும் சாய்வான பக்கவாட்டுகளிலும் கொண்ட இந்த மஸ்தபாக்களை தான் கட்டினாங்க. இதுக்கு அடியில தான் ஆழமா தோண்டப்பட்ட உண்மையான புதைகுழி இருக்கும். இதுதான் பிரமிடுகளுக்கான ஒரு முதல் படின்னு சொல்லலாம். இந்த மஸ்தபாக்களை வச்சு அடுத்ததா என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படிதான் உலகத்தோட முதல் பிரமிடு உருவாச்சு. கெய்ரோவுக்கு தெற்கே சக்காராங்கிற இடத்துல இருக்கிற ஜோசர் மன்னரோட படி பிரமிடு இது. இதை வடிவமைச்ச இம்ஹோடெப் அப்படிங்கிற கட்டிடக்கலைஞர் ரொம்பவே புத்திசாலித்தனமா பல மஸ்தபாக்களை ஒன்று மேல ஒன்னா 6 அடுக்குகளா அடுக்கினார். சாதாரண கற்களால கட்டப்பட்டு அதுக்கு மேல பளபளப்பான சுண்ணாம்பு கற்களால மூடப்பட்ட இந்த அமைப்பு தான் வெட்டப்பட்ட கற்களால உருவான உலகின் மிக பழமையான பிரம்மாண்ட கட்டமைப்பு. ஆனா எல்லா முயற்சிகளும் உடனே சக்சஸ் ஆகிடாது இல்லையா? அப்படி நடந்த ஒரு சுவாரஸ்யமான தவறு தான் மன்னர் ஸ்னேஃபெருவரோட இந்த வளைந்த பிரமிடு, பெண்ட் பிரமிடு. ஆரம்பத்துல 55 டிகிரி கோணத்துல இதை கட்டத் தொடங்கினாங்க. ஆனா பாதி வழியிலேயே இது நிலைச்சு நிற்காதுன்னு பொறியாளர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால உடனே அதோட கோணத்தை 43 டிகிரியா குறைச்சிட்டாங்க. அதனாலதான் இது பார்க்கறதுக்கு இப்படி வளைஞ்சு காணப்படுது. இந்த மாதிரி தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அவங்க செதுக்கிய கச்சிதமான படைப்புகள் தான் நாம இன்னைக்கு வியந்து பார்க்கிற கீசா பிரமிடுகள். அவங்க எந்த அளவுக்கு கச்சிதமா இதை கட்டி முடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரை மட்டும் கேளுங்க. 23 லட்சம். ஆமாங்க, கீசாவில் இருக்கிற கூபு மன்னரோட மாபெரும் பிரமிடு 23 லட்சத்துக்கும் அதிகமான சுண்ணாம்பு கற்களை வச்சு கட்டப்பட்டிருக்கு. இதோட உயரம் 146 மீட்டர்கள். 1300ஆம் ஆண்டு வரைக்கும் மனுஷங்களால கட்டப்பட்ட உலகத்தோட மிக உயரமான அமைப்பா இதுதான் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ நமக்குள்ள வர்ற அடுத்த கேள்வி, இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்புக்கு லட்சக்கணக்கான கற்களை அந்த சுட்டெரிக்கும் சஹாரா பாலைவனத்தை தாண்டி எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் சவால் தானே. இந்த ரகசியத்தை சமீபத்துல செயற்கைக்கோள் படங்களோட உதவியால ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, வட கரோலினா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நைல் நதியோட மறைந்து போன ஒரு பழங்கால கிளையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு அஹ்ரமத் அப்படின்னு பேரு. இந்த நதி சுமார் 63 கிலோமீட்டர் நீளமும் 700 மீட்டர் அகலமும் கொண்டதா இருந்திருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 31 பிரமிடுகள் இந்த நீர்வழி பாதையோட நேரா இணைக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க அந்த பிரம்மாண்டமான கற்களை பாலைவனம் மணல்ல கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வரல. மாறா நைல் நதியோட வெள்ளக்காலங்களை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. நீர்மட்டம் உயரும்போது மரப்படகுகள் மூலியமா கட்டுமான பொருட்களை நேரா கீஜா கட்டுமான தளத்துக்கு மிதக்க விட்டு கொண்டு வந்திருக்காங்க. சுமார் 4200 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நதி வறண்டு போற வரைக்கும் இதுதான் அவங்களோட மாபெரும் போக்குவரத்து நெடுஞ்சாலையா இருந்திருக்கு. எப்படி போட்ட ஒரு ஐடியா பாருங்க. சரி, கற்களை படகுல கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அவ்வளோ உயரத்துக்கு அதை எப்படி மேல தூக்குனாங்க? வழக்கமா வெளியில ஒரு பெரிய சாய்வுதளம், அதாவது ரேம்ப் மாதிரி அமைச்சு கற்களை இழுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான எந்த தடையும் அங்க இல்ல. இங்க தான் பிரெஞ்சு கட்டிடக் கலைஞர் ஜீன் பியர் ஹுடின் ஒரு புரட்சிகரமான தியரியை முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வெளியில இல்ல, பிரமிடன் உள்ளேயே அமைக்கப்பட்ட சுழல் சாய்வுதளம் மூலமா தான் கற்கள் மேல கொண்டு போகப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. ஹூடின் சொல்ற அந்த முறைப்படி இது எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்ப்போம்.
முதல் கட்டமா பிரமிடோட அடிபாகத்துல ஒரு 30% கட்ட வெளிப்புற சாய்வுதளத்தை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பிரமிடின் உள்ளேயே ஒரு சுழல் பாதையை கட்டினாங்க. பிரமிடோட மூலைகள்ல திறந்த வழிகளை விட்டு அங்க மரத்தாலான கிரேன்களை வச்சு 2.5 டன் எடையுள்ள கற்களை ஈஸியா திருப்பி அடுத்த தளத்துக்கு இழுத்துட்டு போனாங்க. இது ஏதோ காதுல விட்ட கணக்கு இல்லைங்க. டெசால்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட அதிநவீன 3D சிமுலேஷன் சாஃப்ட்வேர் மூலமா இந்த தொழில்நுட்பம் சாத்தியந்தான்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எஜிப்தியாளர் பாப் பிரையர் பிரமிடோட ஒரு மூலையில அது வரைக்கும் யாருமே கவனிக்காத ஒரு ரகசிய அறையை கண்டுபிடிச்சாரு. ஹூடின் தியரி படி கிரேனுங்க எங்க வைக்கப்பட்டிருக்கணுவோ சரியா அதே இடத்துல அந்த அறை இருந்துச்சு. எப்படி மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? இப்போ நாம கேட்க வேண்டிய ஃபைனல் மற்றும் ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். இந்த அசுரத்தனமான வேலைகளை எல்லாம் செஞ்ச அந்த உழைப்பாளிகள் யார்? செம்பு சுத்தியல்களை கையில புடிச்சு ரத்தமும் வியர்வையும் சிந்தி உழைச்ச அந்த மாபெரும் மனிதர்கள் யார்? அந்த பிரம்மாண்டத்தை மனுஷங்களோட தொடர்பு படுத்தி பார்க்குற நம்ம 4வது மற்றும் கடைசி ஆதாரத்துக்கு இப்போ போவோம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மார்க் லேனரோட ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு தான் ஹிட் எல் குராப், அதாவது காணாம போன பிரமிடு கட்டுபவர்களோட நகரம். கிசாஸ்பிங் சிலைக்கு தெற்கே வெறும் 400 மீட்டர் தொலைவில் சுமார் 7 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த பிரம்மாண்டமான இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த மாபெரும் நகரத்துல இருந்து தான் பிரமிடு கட்டுமானத்துக்கான மொத்த ஆபரேஷனும் கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மொத்த அலசல்லையும் ரொம்பவே ஆச்சரியமான, பலரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த தொழிலாளர்கள் எல்லாம் அடிமைகள் கிடையாது. அகழ்வாராய்ச்சியில அங்க பெரிய பெரிய பேக்கரிகள், செம்பு பட்டறைகள், தொழிலாளர் குடியிருப்புகள், பிரம்மாண்டமான தானிய களஞ்சியங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அங்க கிடைச்ச ஆடு மாடுகளோட எலும்புகளை வச்சு பார்க்கும்போது இவங்க ரொம்ப சிறப்பா கவனிக்கப்பட்ட, நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா வேலை செஞ்ச திறமையான தொழிலாளர்கள் மற்றும் மேனேஜர்கள்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஃபைனலா சொல்லணும்னா, மனுஷங்களோட அபாரமான புத்திசாலித்தனம், காணாம போன நைல் நதியோட ஒரு கிளை, அப்புறம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்ட ஒரு பிரம்மாண்ட நகரம், இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து தான் இந்த உலக அதிசயத்தை உருவாக்கியிருக்கு. இத்தனை ரகசியங்களை இவ்வளோ காலமா இந்த சஹாரா பாலைவனத்தோட மணல் தனக்குள்ள மறைச்சு வச்சிருந்துச்சுன்னா, வருங்கால தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்காக இன்னும் என்னென்ன ரகசியங்கள் அங்க புதைஞ்சிருக்கோ நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம். மேகா சித்திரம் சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும்.